ஹலோ வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சாப்பிடலன்னா சாப்பிட்டு வந்து வீடியோ பாருங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு சட்னி தாங்க. இந்த சட்னி பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் அமேசானில் நான் நிறைய ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். ஸோ அதை வந்து நான் ரிவ்யூவும் பண்ணியிருந்தேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ ஆஃப்டர் நான் வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படிலாம் இருக்குது, எனக்கு அதில் எது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எது பெஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்றத இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இதை ஏன் கேட்டிங்கன்னா இந்த வீடியோ பண்ணுறேன் அப்படின்னா, ஆல்ரெடி வந்து அமேசானில் வாங்கின பொருட்கள் வந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரிவ்யூ பண்ணிட்டோம். ஸோ நான் இதெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னாலுமே நல்லா இருக்கா நல்ல இல்லையா அப்படின்ற டவுட் உங்களுக்கு இருக்கும் இல்லையா? ஸோ நான் யூஸ் பண்ணி காமிச்சிட்டு உங்களுக்கு காமிச்சேன்னா நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நான் இந்த வீடியோ பண்ணுறேன். சரி வாங்க. இப்போ சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜார், க்ளீன் மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது இதை விட இன்னும் சூப்பராக இருக்கும். சட்னியோட டேஸ்ட்டு பல்மடங்கு அதிகமாக இருக்கும். ஸோ பெரிய வெங்காயம் பார்த்திங்க அப்படின்னா குட்டி குட்டியாக இருக்கும்லாம், அதில் வந்து ஒரு 5லேருந்து 6 வரைக்கும் சேர்த்துருக்கேன். கூட காரத்துக்கு ஏற்ப வரமிளகா, ஒரு 3 குட்டி குட்டியான தக்காளியை 2ஆக கட் பண்ணி போட்டு சேர்த்துருக்கேன். கூடவே 4 பல் அளவுக்கு பெரிய பெரிய பல் பூண்டு சைஸ் சேர்த்துருக்கேன். சின்னதாக இருந்தால் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு சின்ன சைஸ் புளியும் கொஞ்சமாக தேவைக்கேற்ப உப்பும் சேர்த்துருக்கேன். இதை சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ உங்களால் எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் வந்து தண்ணி சேர்க்கணுன்ற தேவை இருக்காது, ஏன்னா ஆல்ரெடி தக்காளியில் உள்ள தண்ணியே போதுமானது. இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இடையில வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் ஒரு பேன் வச்சுக்கலாம். ஸோ அந்த பேன் ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக இதெல்லாம் ஆயில் சேர்க்க போகிறோம். ஸோ முடிஞ்ச வரை நல்லெண்ணெய் சேர்த்திங்க அப்படின்னா இந்த சட்னிங்க ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பிடிக்காது, அந்த டேஸ்ட்டு பிடிக்காதுன்னா நீங்கள் நார்மலான சன்ஃப்ளவர் ஆயில் அது மாதிரி சேர்த்துக்கலாம். குக்கிங் ஆயிலே சேர்த்துக்கோங்க. நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். இந்த சட்னிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ஃப்ளேவராக இருக்கும். ஸோ கூட வந்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்திருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம இப்போ கருவேப்பிலை சேர்க்க போகிறோம். ஸோ ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. இதில் வேறு தாளிக்க எதுவுமே சேர்க்க தேவையில்லை. உங்களுக்கு நல்லா பிடிக்கும் அப்படின்னா கடலைப்பருப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எதுவும் சேர்க்கல. இப்போ கடுகும் கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வெடிச்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல சட்னி, அதை இது கூட சேர்க்கலாம். பாருங்கள் கலரை எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இந்த சட்னியை கிட்டத்தட்ட ஒரு 4 ஸ்டேஜாக நம்ம செஞ்சு எடுக்கலாம். இதை வந்து பச்சையாக அப்படியே தாளித்து சாப்பிட்டாலும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். தோசை இட்லி கூட சாப்பிடும்போது இதை வந்து இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். இது வந்து நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேஜு. ஸோ இந்த சட்னியை 4 டைப்ஸாக நம்ம பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு இது மாதிரி செஞ்சுட்டு நம்ம அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வைக்கிறது ஃபஸ்ட்டு டைப், ஓகேங்களா? அடுத்து செகண்ட் டைப் வந்து எந்த ஸ்டேஜில் இறக்கணும் அப்படின்னு நான் காமிக்கிறேன். இப்போது நான் உங்களுக்கு மிக்ஸி ஜாரில் உள்ள எல்லா சட்னியுமே இதில் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரை கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி வந்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு இந்த சட்னி செய்யும்போது பார்த்திங்கன்னா அடுப்பு ஃபுல்லாகவே தெரித்து அடுப்பு ஃபுல்லாகவே வீணாக்கிடும். ஸோ அதனால் இதில் தண்ணி சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தட்டு போட்டு ஒரு நிமிஷம் வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சு அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு நிமிஷம் கழித்து நம்ம இந்த சட்னி ஓப்பன் பண்ணும்போது அப்படியே அந்த தண்ணி வந்து லைட்டாக அடியில் வந்துட்டு உறிஞ்சிட்டு மேலால் அந்த சட்னியோட இது இருக்கும். இங்கே பாருங்கள், இது மாதிரி தான் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குல்ல. இந்த ஸ்டேஜில் இறக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து செகண்ட் ஸ்டேஜ். ஸோ இதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்ம 4 டைப்ஸாக நம்ம இந்த சட்னி எடுக்கிறோம்ல, 4 டைப்ஸாகவுமே சாப்பிட்றதுக்கு இந்த சட்னி ஒவ்வொரு டைப்லையுமே ஒவ்வொரு டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ நம்ம இறக்க போகிற டைமிங் மட்டும்தான் இதில் வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த சட்னி இந்த ஸ்டேஜில் இறக்கணும் அப்படின்னா அது வந்து செகண்ட் டைப். அதுக்கப்புறமா மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா அந்த தண்ணி மாதிரி இருக்க ஸ்டேஜ்லாம் போயிடுச்சு அப்படின்னா தேர்ட் ஸ்டேஜ். ஸோ இப்போ பாருங்கள் தண்ணி ஃபுல்லாகவே சக்காயிடுச்சு. இப்போ மேலே லைட்டாக எண்ணெய் தெரிஞ்சு அங்கே ஹோல்ஸாக இருக்குல்ல, இப்போ கலந்து விட்டு இப்போ அப்படியே இறக்கி வச்சு சாப்பிட்டோன்னா இதுவும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதுவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து தேர்ட் டைப்பாக நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு உப்பு கொஞ்சம் பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. அவ்வளோதான். இதை நல்லா பரட்டி விட்டுட்டு நம்ம இதை வந்து இறக்கிடலாம். ஆனால் வந்து தேர்ட் டைப் தான் இது இறக்க போகிறோம். ஆனால் நான் வந்து இதுக்கும் மேலே இன்னும் நல்லா சுருண்டு வரணும் அப்படின்றதுக்காக 4th ஸ்டெப்பில் நான் எப்படி இறக்கணும் அப்படின்னு நான் காமிக்கிறேன். இப்போ மறுபடியும் பிளேட் போட்டு மூடி வச்சுட்டு லோ ஃப்ளேம்லேயே தான் வச்சுக்கணும். லோ ஃப்ளேமில் மூடி வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் வச்சுருக்கலாம் லோ ஃப்ளேம்லேயே. இப்போ எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. நம்ம சேர்த்த எண்ணெய் எல்லாமே வெளியே வந்துருச்சு. ஃபுல்லாகவே சட்னி எல்லாமே நல்லா சக்காகி நல்லா சுருண்டு நல்லாவே அழகாக வந்து வெந்திருக்கு. பாருங்கள், அந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா சுருண்டு வந்திருக்கு. இந்த டைப்பில் இறக்கும் போது இன்னும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அப்படியே கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு
கார சட்னி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சட்னி. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டு நம்ம இறக்கும் போது தான் இந்த டைப், இதாவது 4th டைப். அவ்வளோதான், நம்மளோட சட்னி வந்து ஃபுல்லாகவே ஃபினிஷ் ஆயாச்சு. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்துக்கு தொட்டுக்க கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ லைட்டாக வந்துட்டு கார்னிஷ்காக நான் வந்து பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். அவ்வளோதான், நம்மளோட சட்னி வந்து ஃபுல்லாகவே ரெடி ஆயிடுச்சு. ஓகே, நம்ம சட்னி சூப்பரான சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்த்தோம். இதுக்கப்புறம் அமேசான் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து அமேசானில் வாங்கின ப்ராடக்டோட யூசேஜ்லாம் நான் யூஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு தான் நான் பார்க்க போகிறீங்க. இது எல்லாமே நான் என்னோட பர்சனல் யூசேஜுக்காக நான் யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ பிடிக்காததையுமே சேர்த்து நான் டிஸ்அட்வான்டேஜ் அண்ட் அட்வான்டேஜ் ரெண்டுமே சேர்த்து தான் நான் இன்றைக்கி ரிவ்யூ பண்ண போகிறேன். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் நிறைய எடுத்து வச்சிருக்கனால வீடியோ ஃபுல்லாக இருக்கும். பெருசாக போயிடுச்சுன்னா நிச்சயமாக யாரும் பார்க்க பிடிக்காது அப்படின்றனால வீடியோ வந்து பார்ட் பை பார்ட்டாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த vlogல கொஞ்சமாக இன்னொரு vlogல கொஞ்சமாக கண்டினியூட்டி பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து பாதி ப்ராடக்ட்டை பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அப்படின்னா இதெல்லாம் தான் நான் எடுத்து வச்சிருக்கேன். பட் இதெல்லாம் ஒவ்வொன்றுமே நான் சொல்லி முடிக்கணும்னா ரொம்ப டைம் ஆகிடுமோ அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீலாக இருக்குது. அதனால நான் வந்துட்டு பார்ட் பை பார்ட்டாகவே போட்டுறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம இதுலேருந்து இதை வந்து நம்ம வேறு வீடியோவில் பார்க்கலாம். இந்த நாளையும் இதை வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஷிவானிக்கு வாங்கின ஒரு பியூட்டி கிட் தான், மேக்கப் கிட் வாங்கியிருந்தோம் இல்லையா? ஸோ இப்போ வரைக்குமே ஷிவானி யூஸ் பண்ணுறா. அதாவது பியூட்டியை பொறுத்த வரைக்கும் எனக்குமே அதிக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதே மாதிரி நான் ஷிவானியுமே வந்து வளர்த்துட்ருக்கேன். ரொம்ப வந்து கெமிக்கல் வந்து அதிகம் போடக்கூடாதுட்டு ஜஸ்ட் வந்து ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் அது மாதிரி போனால் மட்டும் லைட்டான ஒரு மேக்கப்புக்காக மட்டும்தான் நான் இதை வாங்கி கொடுத்துருக்கேன். சொல்லி தான் வாங்கி கொடுத்தேன். ஸோ அது மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து பவுடர் பஃப்னே வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் ஒரு பஃப் வந்து யூஸ் பண்ணி அது வந்து என்னாச்சுன்னா கொஞ்சம் ரொம்ப அதில் வந்து இதாகிட்டு தூக்கி போட்டோம். சரிங்களா? இது வந்து பஃப் நிறையா இருக்கனால நமக்கு தேவைக்கேற்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஆல்ரெடி வந்து நம்மளுடைய சேனலில் அமேசான் ரிவ்யூ கொடுத்தம்போது நான் வந்து இதை நான் காமிச்சிருக்கேன். ஸோ பார்க்கல அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் இதை பார்ப்பீங்க அப்படின்றதுக்காக தான். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஒரு மிரர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு இவ்வளோ இது இருக்குது. ஓகேவா? ஓகே, ஸ்கின்னுக்கு போட்டதுக்கு அப்புறமே கூட பெரிய அளவில் எந்த விதமான என்ன சொல்றது டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு எதுவுமே சொல்ல முடியாது. எந்த வித சைடு எஃபெக்ட்மே இது வரைக்கும் வரல. ஸோ ஒரு சிலருக்கு ஸ்கின்னுக்கு ஒத்துக்குமா அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. ஆனால் நான் யூஸ் பண்ண வரைக்கும், ஷிவானிக்கு யூஸ் பண்ண வரைக்கும் ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு. இந்த ப்ராடக்ட் இப்போ நான் காமிக்கக்கூடிய எல்லா ப்ராடக்டோட லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் வேணும்னா செக் அவுட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நான் இப்போ காமிக்க போகிறது எல்லாமே வந்து எனக்கு எவ்வளோ தூரம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா யூஸ்ஃபுல்லாக இல்லையா அப்படின்றத மட்டும்தான் நான் இன்றைக்கி காமிக்கிறேன். இவன் ஹானஸ்டான ஒரு ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இது பார்த்தீங்க அப்படின்னா TYA ஃபேஷன் மேக்கப் கிட். ஸோ இப்போ பார்க்குறது எல்லாமே ஃபேஷன் அண்ட் பியூட்டி ப்ராடக்ட் தான் பார்த்துட்ருக்கோம். ஓகேவா? ஓகே, அதுக்கப்புறமா அடுத்த ப்ராடக்ட் பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எவர் யூத் அப்படின்ற ஒரு பிராண்டட்ல வந்து ஃபேஸ் வாஷ் இது பார்த்தீங்க அப்படின்னா பர்சனலாக ரெண்டுமே நல்லா இருக்கு. ஸோ அந்த பிம்பிள்ஸ் அந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் நல்லா ரிலீவ் பண்ணுறதுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குது. போட்டோம்னா பிம்பிள்ஸ் வரதையுமே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுது. ஆயில் ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ ஆனால் இது பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பர்சனலாக நான் யூஸ் பண்ண வரைக்குமே எந்த ஸ்மெல்லு வந்து எதுவுமே இருக்காது. ஸோ ஒரு மாதிரி வந்து ஆலோவேரா நம்ம உடச்சோன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வரும்ல, அந்த ஸ்மெல் வந்து இதில் அதிகமாக இருக்குது. அப்படின்றனால எனக்கு பர்சனலாக இது பிடிக்கல அப்படின்னு சொல்லுவோம். இதோட ஸ்மெல்லு பிடிக்கல, பட் இது யூஸ் பண்ணுறதுக்கு ஓகே. உங்களுக்கு எனக்கு வந்து அந்த ஸ்மெல்லாம் வேணாம், ஜஸ்ட் வந்து நல்லா இருந்துச்சுன்னா போதும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இது வாங்கிக்கலாம். ஸோ ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளேவர் ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. ஸோ வாசனைமே அவ்வளோ ஆசம், சூப்பராக இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இதோடைய லிங்க் நான் இப்போ காமிக்கிற எல்லா லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. நீங்கள் வேணால் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? மறுபடியும் சொல்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் இது வந்து என்ன ஃப்ளேவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெமன் அண்ட் செரி ஃப்ளேவர். ஓகேவா? எவர்யூத் நேச்சுரல்ஸில் வந்துட்டு லெமன் அண்ட் செரி ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிரைட்னிங் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா 100% சோப் ஃப்ரீ ஃபேஸ் வாஷ் சூட்டபிள் ஃபார் ஆல் ஸ்கின் டைப். எல்லா ஸ்கின்னுக்குமே வந்து இது சூட்டபிள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னோட ஸ்கின்க்கு ரொம்பவே ஷூட் ஆச்சு. ஸோ எல்லா ஸ்கின்க்குமே ஷூட் ஆகும் தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபார் பெஸ்ட் ரிசல்ட் 2 and 3 times. இது வந்து ஒரு 2லேருந்து 3 டைம் போட்டாலே நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு இதில் எழுதியிருக்காங்க. பட் எனக்கு வந்து யூஸ்வலாக நான் யூஸ் பண்ண வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேரபின் ஃப்ரீ
அதுக்கப்புறம் ஃபைட் டேன்லாம் வந்து ரிமூவ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்டர்னல் யூஸ் ஒன்லி. ஓகேவா? எவ்வளோதான் இந்த ப்ராடக்ட்டை பற்றி இருக்குது. ஸோ உண்மையிலே வந்து ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா இந்த எவர்யூத் ஃபேஸ் வாஷில் லெமன் அண்ட் செரி சூப்பர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பாட்டிக்யூ. இந்த லிப்ஸ்டிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி வந்து அமேசான் ரிவ்யூவில் நான் காமிச்சிருக்கேன். ஸோ இது வந்து பர்சனலாக எனக்கு வந்து கலர் வந்து வேறு சூஸ் பண்ணி தான் நல்லா இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து லிப் கலர் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டேன். நான் வந்து யூஸ் பண்ணுற ஒரு லிப்ஸ்டிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நான் வீட்டிலலாம் போடவே மாட்டேன். ஸோ வெளியில் போனாலுமே நான் அதை அவாய்ட் பண்ணுவேன். ஜஸ்ட் வந்து வீடியோக்கு வரதுக்கு முன்னாடி மட்டும் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நார்மலாக நான் யூஸ் பண்ணேன்னா இதுதான் யூஸ் பண்ணேன். இது வந்து ஒரு 20 rupees ஒரு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் தான். இது வந்து நான் வெளியில் வாங்கின ஒரு இது. ஸோ இதுவுமே நல்லாயிருக்கு. இதுதான் நான் யூஸ்வலாக யூஸ் பண்ணுற ஒரு இதுனா இது என்ன அது போட்டிருக்கிறதே வந்து தெரியாது. ஸோ ஆக்சுவலாக இது நல்லா இருக்கு. பட் பார்த்தீங்க அப்படின்னா கலர் மட்டும் எனக்கு இது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. வேறு கலர் வாங்கியிருந்தா நிச்சயமாக நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி இது ப்ராடக்டோட பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இது நம்ம போட்டோம் அப்படின்னா ஒரு 24 hours வந்து அந்த அளவுக்கு நமக்கு அவ்வளோ சீக்கிரமாக எரேஸ் ஆகுறது இல்லை. பாருங்க கலர் வந்து இந்த கலர் தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா? ஓகே, அடுத்து பார்க்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா மெபலின் அப்படின்ற ஒரு காஜல் தான். இந்த காஜல் வந்து ஃபைனலி ரொம்ப ரொம்ப சூப்பர் அப்படின்னு தாங்க சொல்லணும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக வந்து இதை வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வாட்டர் ப்ரூஃப் லைக் தட் அது மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். இருங்க பார்த்துட்டு சொல்கிறேன். ஸோ அப்படி எதுவும் இதில் போடல. ஆனாலுமே இது போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பொதுவாக வந்து தண்ணி வச்சு அழைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை எரேஸ் ஆகி அலைஞ்சிடும். சரிங்களா? ஆனால் இது டேரெக்டாக சும்மா இருக்க டைமில் நார்மலாக வந்து நம்ம இதை போட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 5 hours -6 hours வரைக்கும் அப்படியே இருக்குது. ஸோ எந்த விதமான அந்த ஒரு மாதிரி ஷிங்க் ஆகும்ல அது மாதிரிலாம் எதுவுமே ஆகலை. ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை. இது வந்து போடும்போது ரொம்ப லைட்டாக இருக்கும். ஸோ நம்ம போட்டுவிட்டே நமக்கு திக்னஸாக கொடுக்கும் அப்படின்ற மாதிரி விரும்புகிறவங்களுக்கு இது ஷூட் ஆகாது. ஸோ போடும்போது வந்து லைட்டாக தான் இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. லைட்டாக இருந்தால் போதும். அதான் இந்த ஐப்ரோஸ்க்குலாம் நீங்கள் போடுறீங்களா அது லைட்டாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இது தாராளமாக வாங்கலாம். ஸோ நான் காமிச்சது வந்து ஐப்ரோஸ்க்கு காமிச்சேன். பட் எனக்கு ஐப்ரோஸ் ஆல்ரெடி வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்குன்றனால நான் ஐப்ரோஸ்க்கு நான் யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ மேபி அதை யூஸ் பண்ணால் ஏதாவது சிவானியை ஃபங்க்ஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா ஸோ யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா சிவானிக்குமே திக்காக தான் இருக்கும் அப்படின்றதுனால ஸோ அதிகமாக நான் அதை யூஸ் பண்ணுறதில்ல. எப்போது இருக்க மட்டும் அதை யூஸ் பண்ணேன். ரெகுலராக நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இதுதான் ஹிமாலயா. ஸோ இது வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ கெமிக்கலும் அதிகமாக கிடையாது. கண்டிப்பாக இது வந்து தாராளமாக எல்லாருமே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ இதுதான் அது பார்த்தீங்கன்னா இந்த ரொட்டேட் பண்ணிக்கிற மாதிரி டைப்பில் வரும். லிப்ஸ்டிக் மாதிரி வரும். ஓகே, இதுதான் வந்து நான் எப்போவுமே அதாவது ரொட்டீனாக எனக்கு பொதுவாக வந்து காஜல் வைக்கிறனால கண்ணில் வந்து நம்ம உள்ளுக்குள்ளே மை வைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ குளிர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வெளியிலலாம் நம்ம ட்ராவல்லாம் பண்ணும்போது நம்மளுடைய கண்ணை வந்து டஸ்ட் வந்து அவ்வளோ கவர் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சிவானியும் நானும் யூஸ் பண்ணுற காஜல் வந்து இதுதான். ஸோ கண்ணுக்குள்ளே நான் அந்த இதுக்கு போடுவோம். ஸோ மேபி நான் வந்து ஒரு வீட்லேயே செஞ்ச ஒரு காஜல் கூட நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ தீர்ந்துருச்சு, செஞ்சு வைக்க டைம் இல்லை அப்படின்றனால இது யூஸ் பண்ணால் அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கு. அது ரொம்ப நல்லதும் கூட. ஸோ இதுவுமே கெமிக்கல் இல்லாமல் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் சாய்ஸ். ஓகேவா? ஓகே, இன்னைக்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அவ்வளோதான். இதுக்கப்புறம் நான் அடுத்த வீடியோவில் நான் மீடியா வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா இதுவே வீடியோ லென்த் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால தான். ஓகே, உங்களுக்கு இப்போ பார்த்த எல்லா ப்ராடக்ட்டுமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. செக் அவுட் பண்ணி கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்த்த ஒரு சட்னி பார்த்தோம்ல அது வந்து கண்டிப்பாக ஒரு தடவை கவிதாக்காக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், உங்கள் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்தளவுக்கு சூப்பரான ஒரு சட்னி தான். ஸோ அமேசான் ப்ராடக்ட்ஸ் அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிச்சயமாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் கவிஷ் கிட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனே கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் எப்போலாம் வீடியோஸ் பண்ண உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷன் வந்து சார் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறது வரைக்கும் பை டாடா. தேங்க்யூ.